நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இன்ற நாளிலும் கூட ஒரு சிறிய தலைப்பின் கீழாக ஒரு பாடத்தை கேட்க கடவுள் கிருபை செய்வாராக. பின்மாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கண்டிப்பாக இது தெரிந்த ஒரு டைட்டில் மாதிரி தெரியும். ஆனால் தெரிந்த டைட்டிலாக இருந்தாலும் கூட விசேஷ விதங்கள் அதில் நிறைய காரியங்கள் உள்ளடக்கினதாக இருப்பதால் நாம் அதை தியானிக்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கலாம். சரி, நம்ம ஆதார வசனத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாக அந்த பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆதார வசனத்தினுடைய பகுதி பொறுமையாக நிதானமாக நீங்கள் வாசிக்கும்போது அதை நாம் பின்தொடர்ந்து கேட்கும்போது உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். யோவான் 21:3. சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு நீங்கள் கொஞ்சம் இருக்கிறது நம்ம கம்மியான பேர் இருந்தாலும் கூட கவனம் இருக்கணும். கரெக்டாக நம்ம கவனச்சிதறில் இருந்தால் நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியாது. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இந்த கருத்து, இந்த வசன பகுதி எங்க கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தியானிச்சு பார்த்தீங்களா? எங்க கூறப்பட்டிருக்கிறது, எப்போ, எங்கன்னு சொல்லக்கூடாது, எப்போ கூறப்பட்ட நிகழ்வாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்குது? யார் கூட இல்லை அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே அவரோடு கூட இல்லை, மறிச்சிட்டாரு. மறித்து அவர் என்ன ஆயிட்டாரு? அவங்கள சீசர்களை விட்டு பின்னாடி போயிட்டார். சீசர்கள்ட்ட அவர் இல்லை. அந்த தருணத்தில் இப்போது இங்கே பேதுரு ஒரு வார்த்தையை அங்கே விடுறாரு. என்ன வார்த்தையை விடுறாரு? முதல் குரல். ஆனால் பேதுருக்கிட்ட ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் டீட்டெயில்ஸு ஃபுல்லாக A to Z பேதுருவை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சான். இதில் புதுசாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இதில் முதல் குரல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யார் சொல்கிறாங்க? முதல் குரல் அந்த இன்டிமேஷன் அங்கே அழைப்பு கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா யார் அழைப்பு கொடுக்குறாங்கன்னா பாருங்கள். இது நீங்கள் இதோடைய முக்கியமான விஷயத்தில் மொத்தம் அங்கே 7 பேர் இருப்பாங்க. அந்த டீமில் எத்தனை பேர் இருந்தாங்க அது நீங்கள் கவுண்ட் பண்ணியிருக்கீங்களா? அதில் நீங்கள் மேலே நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்புறமேட்டு அது அந்த டீமு மொத்தம் எத்தனை பேர்? பேதுரு இன்க்ளூடிங் பேதுரோடு சேர்த்து எத்தனை பேர்? 7 பேர். 7ங்கிறது எக்ஸாக்டாக ஒரு முழு பூரணத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அந்த 7 பேர் இருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். இதை நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-20 வரை உள்ள வசனங்களை பார்க்கணும். அவருடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இதுல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது எப்படி நம்ம சொல்லலாம்னா, அதாவது கம்பல்ஷன் இருக்கா? இதுல கம்பல்ஷன் ஏதாவது இருக்கா? சரி, நான் கேட்கறது உங்களுக்கு கட்டாயப்படுத்துறாங்களா? இந்த வசனத்துல ஏதாவது கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கா? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கர்களாக்குவேன் என்றார். சரிங்களா? அப்போ அழைப்பு யாரு கொடுக்கறது? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. நீங்க மீன் பிடிக்கிறவங்களா இருந்தீங்க, உங்களை என்ன பண்ண போறேன்? நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாகவேன். உடனே என்ன பண்றாங்க? அப்புறம் பாருங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு, உடனே அடுத்து யோசிக்கிற மாதிரி அங்க தெரியல. உடனே அவர்கள் என்ன பண்றாங்க? வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுதாங்க சீசர்கள். அழைப்பு வந்த உடனே என்ன பண்றாங்க? வேற எதையுமே யோசிக்கல. வலையில போட்டு என்ன பண்றாங்க? அப்படியே போயிட்டாங்க. வலையை போட்டுட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுதாங்க சீசர்கள். அப்போ இந்த 2 சம்பவங்கள் பார்க்குறோம். ஒரு சம்பவம் மீன் பிடிக்க போனவங்களை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் மனுஷர்களை பிடிக்கலாங்கிறாரு. ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவத்தில் என்ன நம்ம பார்த்தோம்? மீண்டுமாக மீன் பிடிக்க போகிறோங்கிறாங்க. இந்த 2 சம்பவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு இங்கே பார்க்குறீங்க. ஒரு சம்பவத்தில் லூக்கா 5:11 பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன்? விட்டு அது வேணா வாசிக்கலாம். லூக்கா 5:11. அவர்கள்
படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு. அதுதான் பாயிண்ட். இங்க பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ மத்தேயு 4:19 இதேதான் இருக்கும். உடனே அவர்கள் வலைகளை விட்டு பின் சென்றார்கள். அப்போ அழைப்பு வரும்போது அவங்க என்ன உடைமைகள் இருந்துச்சோ உடைமைகள் எல்லாம் பார்க்கல, சொத்துக்கள் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அழைப்பு வந்துச்சு. நம்ம அந்த சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே வந்துட்டாங்க. அப்போ இதில் நமக்கு ஒரு கட்டாயம் இருப்பதாக அங்கே இல்லை. நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம போகிறோம் பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அழைச்ச உடனேயே வந்த குரூப்பில் இவங்க முக்கியமான ஒரு நபர்களாக இருக்காங்க. இயேசு அழைச்சி எல்லாருமே வந்துட்டாங்களா? கேள்விதான். இல்லை, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இயேசு அழைப்பு கொடுக்கும்போது எல்லாருமே வந்துட்டாங்களா? இல்லை. ஏன்னா நாம் இன்னைக்கு நான் கூப்பிட்டு இயேசுலாம் கூப்பிட்டாரா நான் கண்ணாக்கு என்ன பண்ணியிருப்பேன், போய் நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு கூப்பிட்டும் வராதவங்க இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. இயேசு சொன்ன உடனே வலையை போட்ட ஒரு நபரும் இருக்காங்க. அவர் கூப்பிட்ட உடனேயே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி மறுப்பு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு விதமான வகுப்பார் இருக்கிறாங்க, எப்பயுமே பார்க்குறோம். இப்போ இந்த வகுப்பாரில் நாம் எந்த கேட்டகரைஸ்டு வந்து எந்த கேட்டகரைஸ் இல்லை, வலையை விட்டுட்டு போனவங்க ஒரு வகுப்பார், வரமாட்டேன்னு சொன்னவங்க ஒரு வகுப்பார். அதான் வலையை விட்டுட்டு வந்தவங்க நாம. ஆனால் மறுபடியும் வலையை தேடி போகிறோமா? பாருங்க, ரெண்டு வகுப்பார் தான் பார்த்தோம். ஒன்று வரமாட்டேன்னு சொன்னவன் ஒரு வகுப்பார். சரிங்களா? அதுக்கு நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இயேசு அழைத்து வளைந்தவர்கள் யார் அப்படின்னா எளியவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். இன்னொன்று வந்து இருக்கிறவர்கள், எல்லாமே செல்வந்தராக இருக்கிறவர்கள். அப்போ இயேசுவின் அழைப்பு பார்த்தீங்கன்னா பொதுவானது. ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, இருக்கிறவன் வரான், இல்லாதவன் வரான், எல்லாமே வராங்க. சில பேர் இருக்கிறவங்க வராமல் கூட இருக்கிறாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 23 ஒரு வசனம் நம்ம தியானிக்கலாம். தியானித்து பார்க்கும்போது தான் நம்ம யாரு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு சில வசதி வாய்ப்புகள் அங்கே கிடைக்கும். வாசிங்க. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் 18 நீங்க வாசிங்க. லூக்கா 18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, தலைவன் ஒருவன் அவரை, யார் தலைவன்? ஹெட். தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே அப்படின்னு சொன்னா நமக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி ஆயிரும். உடனே அப்ப சொல்றது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு, அவரை பத்தி அறிஞ்சுக்கிட்டு நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படியே அவர் சொல்லிட்டே வரும்போது நிறைய விஷயங்கள் அங்க சொல்லுவாரு. நீ எல்லாமே நான் சிறு வயது முதல்ல என்ன பண்றேன், ஃபாலோ பண்றேன், எல்லாம் அந்த செய்யறேன், இதை செய்யறேன் அப்படின்னு. ஆனாலும் என்ன பண்ணுவாருன்னா, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு அப்படிம்பாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. அந்த குறை என்னன்னு பார்த்தா அது வாசிங்க பாருங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். ஒரு வகுப்பாரா இருக்கிறாங்க. அப்புறம் இயேசு அதை கேட்டு என்ன சொல்றாருன்னா, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. இப்ப இங்க அழைப்பு வந்துருச்சுங்களா, பின்பு என்னை பின்பற்றி வா. வலைகளை விட்டுட்டு வந்த ஒரு வகுப்பா இருக்கிறாங்க. சொன்ன உடனேயே படகு கொண்டு போய் கடற்கரையில போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஃபாலோ பண்ண ஒரு வகுப்பார். இப்போ எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து, எப்போ நான் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறேன்னெல்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன மட்டும் குறை மட்டும் ஒன்று இருக்குப்பா, எல்லாமே நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பக்கா, நீ உன்ட்ட எந்த இது மிஸ்டேக் இல்லை. ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கு, ஒரு சொத்தை என்ன பண்ணுற, தரித்திரத்தை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க பின்னாடி. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். இப்போ ஏபா அழைப்பு வந்த வகுப்பாரு விட்டுட்டு போனவங்க, இவருக்கு என்ன ஆச்சு, ஒரு துக்கம் வந்துருச்சு. என்ன துக்கம் வந்துருச்சு அப்படின்னா, ஏன் எது நிமித்தம் துக்கம்? இங்க இந்த வேர்ட் படிக்கும்போது நீங்க மேல உள்ள வேர்டு கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை பார்க்கணும். இதை பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். மேல வசனம் வாசிங்க பாருங்க.
பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குங்கிறார். இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யா, அவர் ஐஸ்வர்யான்னு ஒரு வேளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அங்கே பேசுறாரு. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வாங்குறாரு. அப்போ அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தபடினால அவன் என்ன பண்ண முடியல? வாசிங்க திறந்து. அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. அப்போ இந்த அழைப்புல நமக்கு துக்கத்தோட யாராவது வந்திருக்கீங்களா? துக்கத்தோட 53 கிளாஸ் கேட்டு தொலைஞ்சிட்டோம். இவங்க ஞானஸ்தானம் வேற எடுக்க சொல்லுவானுங்க. 53 முடிச்ச முன்னாடி தண்ணீரை வேற ஒரு முக்கு எழுப்பாங்க. டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துடுவோம். யாராவது துக்க முகத்தோட இந்த ஞானஸ்தானத்தை வாங்கியிருக்கீங்களா? துக்க முகத்தோட ஞானஸ்தானம் புரியுதுங்களா? தண்ணீரில் முழுகி எழுந்திருக்கிற ஒரு வகுப்பாராக இருந்தோம். யாராவது வந்து துக்கத்தோட இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், என் வீடு வேற நான் கட்டணும் அப்படின்னு நம்ம யாரும் எதுவுமே யோசிக்கல. 53 கிளாஸ் வந்துச்சு, அல்லது ஏதோ ஒரு கிளாஸ் நம்ம சத்தியம் எல்லாம் கேட்டோம், எல்லாம் கரெக்டு. அதனால் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்க நான் என்ன ஆயிட்டேன்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அந்த வர விரும்பினால் என்ற ஒரு வகுப்பார் தான் நாம. வர விரும்பினால், அப்போ நம்ம விரும்பின ஒரு வகுப்பாராகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்போ இந்த அழைப்பு பார்க்கும்போது மனதுள்ளவர்கள், மனதில்லாதவர்கள். மனதுள்ளவர்கள் வகுப்புல நாம் வந்துட்டோமா, மனதில்லாதவர்கள் வகுப்புல நம்ம வந்துட்டோமா? 2 கேள்வி. மனதுள்ளவர்கள் தானே நம்மெல்லாம் மனதுள்ளவர்கள். எந்த ஒரு கஷ்டம் துக்கம்லாம் இல்லை இல்லைண்ணே? இல்லையே, மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படித்தான் தெரியுது, வெளியில் தெரியாத மாதிரி நம்ம காட்டிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த அழைப்பு வந்த பின்னாடி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு ப்ராக்டிக்கல் லெசன் மாதிரி தான். வந்த அழைப்பிலிருந்து ஞானஸ்தானத்தில் முக்கி எடுத்த மாதிரி அப்படியே பாலிஷாக இருக்கிறீங்க. இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லாம் ஓடிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேதுரு மாதிரி நம்ம கேள்வி கேட்குறோம். பேதுரு மாதிரி மீன் பிடிக்க போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இல்லை நாங்களும் வரேன்னு சொல்கிற வகுப்பாராக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் மீன் பிடிக்க போகலான்னு கேட்கக்கூடிய வகுப்பாராக இருக்கிறீங்களா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், வந்தாச்சுங்க சார், ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை சபை. நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் எங்கே போயிடலாம்? ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இருந்த அதே மாதிரியே போயிடலாம். அதுதான் அழைப்பு. மறுபடியும் இன்னொரு அழைப்பு, பிதாவினால் வரக்கூடிய அழைப்பு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சபையில் வந்து மீண்டுமாக ஒரு அழைப்பு கொடுக்குறோம். நம்ம இந்த இடத்த விட்டுட்டு நம்ம எங்கே போகலாம்? மறுபடியும் வந்த இடத்துக்கே போயிடலாம். அங்கே நல்லா இருந்தோம் இல்லைங்களா? பிரச்சனையே கிடையாதுங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எல்லாமே ஒரு சமாதானமற்ற நிலை தான் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வந்த நிலையே மீண்டுமாக பார்க்குற ஒரு நிலை. அப்போது இன்னைக்கு இந்த சிலுவையை பற்றின உபதேசம் கேட்டு உள்ளே வந்தவங்க லிஸ்ட்டில் நம்ம எப்படிப்பட்ட லிஸ்ட்டாக இருக்கோம்னா, பிரத்யேகமான லிஸ்ட்டாக இருக்கிறோம். நான் சிலுவையை ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அவரோடு கூட பாடுபட்டு, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு, அவரோடு கூட பரலோகம் செல்வது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி ஞானஸ்தானத்தில் முக்கிய எடுத்திருப்பாங்க. ஆனால் அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நீங்கள் என்ன மனப்படமாக சொன்னீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்க. இதை எத்தனை பேர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஞானஸ்தானம் டேட்டு கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தது ஞாபகம் இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்து ஞாபகம் இருக்கும். ஆனால் என்ன அழைப்பு நம்ம சொல்கிறோம்? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னு வச்சு உங்களுக்கு புரியும். மிலிட்ரிக்காரன் இருக்கான்னு வச்சுங்க. மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கும்போது அவங்க எப்படி எடுப்பாங்க? மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கும்போது ஒரு தகுதி பார்க்க எல்லாமே ஓகே. துப்பாக்கி பிடிக்க தெரியணும் இல்லைங்களா? துப்பாக்கி பிடிச்சி எதிரியை சுட தெரியணும், சரிங்களா? இல்லை ஒரு போர் வந்த பின்னாடி யூனிஃபார்ம் போட்டு நீ இப்போ ஓடி போய் துப்பாக்கி பிடிச்சி சுடுன்னு சொல்லி கொடுப்பாங்களா? அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிற நாடோட ஒரு போர் வருது அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்க? ஃபுல்லாக ரெடியாக இருப்பாங்க. எந்த இடத்துல எப்படி வேணால் கண்ணி வைப்பாங்க. எல்லாமே கடும் குளிர், பனி, வெயில், மழை எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவனை சுக்குநூறாக ஆக்கி அவனை ட்ரைனை பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. போர் வந்தால் அவன் தயாராக இருப்பான். இதுதாங்க மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கக்கூடியது. நமக்கு ஆள் எடுத்தாச்சு. நம்ம எங்கே ஆள் எடுக்கிற ட்ரைனிங்கில் செஷனில் இருக்கிறோம். நம்ம இப்போ ட்ரைனிங் செஷனில் இருக்கிறோம். ஆனால் ட்ரைனிங் செஷன்லேருந்து எத்தனையோ மிலிட்ரிக்காரன் பாதியிலே ஓடி வந்துருக்கானுங்க, தெரியுங்களா? இப்போ இந்த ட்ரைனிங் செஷன்கள் இருக்கக்கூடிய நாம் இப்போ பாதியில் இருக்கிறோமா, கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, இல்லை தொடங்கவே இல்லையா அப்படிங்கிற சின்ன சின்ன தாற்பயமான சில கேள்விகளை நம்ம வைக்கிறோம். அப்போது
இன்னைக்கு அநேக விஷயங்கள் நமக்கு இருக்கு. நம்ம வந்த அழைப்பை நம்ம எப்போ மறக்கிறோமோ அப்போ நாம் இந்த சபை வாய்ப்புக்குள்ளார இல்லைன்னு அர்த்தம். நம்ம இந்த அழைப்பை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த பரிசுத்த அழைப்பை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் சில சம்பவங்களை வச்சு நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலான்னு நம்ம சின்ன பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படின்னா, இப்போ இந்த அழைப்பு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதன் அடிப்படையில் சொல்லுவீங்க அழைப்பு ஞாபகம் இருக்கும் பதர்? இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் போட்ட யூனிஃபார்மில் இருக்கிறீங்க, வெண்வஸ்திரம் தரித்த ஒரு போர் வீரர்கள், பரிசுத்த போர் வீரர்கள், வெண்வஸ்திரம் தரித்த பரிசுத்த போர் வீரர்கள் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த அழைப்பை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி டெய்லி சொல்லணுமா இல்லை என்ன பண்ணணும்? காலையில் எந்திரிச்சோடனே ஞாபகம் இருக்கணும், சாயந்தரம் படுக்கும்போது ஞாபகம் இருக்கணும். இல்லை கேட்குறேன் நான், அதுதான் டவுட்ஸ் தான். இப்போ அது ஞாபகம் இல்லைன்னா என்ன நடக்கும்? சரி, ஒரு உதாரணம் பைபிளில் பார்க்கலாம். யூதர்கள் இப்போ சில ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? பேண்டு. அந்த பேண்டு கட்டிக்கிட்டா அவர் அந்த நாள்லேருந்து தண்ணி அடிக்க மாட்டாராம். ஒரு கயிறு கட்டிக்குவார், அந்த கயிறை பார்த்தோன்னே என்ன பண்ணுவார்? நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் கரெக்டாக நடந்துக்குவேன், ஒழுக்கமாக நடந்துக்குவேன், அந்த கயிறை பார்த்து கண்டுபிடிச்சிடுவார். ஆனால் நமக்கு ஏதாவது கயிறு கட்டியிருக்குதா, தொங்க விட்டுருக்குதா? நமக்கு பரிசுத்தவான்களுங்கிற அந்த அழைப்புக்கு ஏற்ற கயிறு எதுவுமே இல்லை. எல்லாமே என்ன, அது மறைமுகமாக இருக்கிறது. ஆனால் யூதர்களுக்கு அப்படி இல்லை. ஒரு விஷயம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. என்னாகும் 15ஆம் அதிகாரம், 38, 39, 40, 41 பொறுமையாக நீங்கள் வாசிக்கலாம். சில அடையாளங்கள் நம்ம வச்சுட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி, வஸ்திரங்களின் ஓரங்கள்ல ஒரு தொங்கல் இருக்கும் ஒரு யூதனுக்கு. ஏன்னா வசனையே, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு 10 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த வஸ்திர தொங்கல் எதுக்குன்னு தெரியணுமில்ல? வஸ்திர தொங்கல் தொங்க விட்டாங்க நீல கலர்ல, ரைட்டு. அந்த வஸ்திர தொங்கல் எதுக்கு? வாசிங்க. ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். இளநீல நாடாவை, அந்த இளநீல நாடாவை அவருக்கு என்ன பண்ணிருக்கணும்? அந்த சட்டையில தொங்கிட்டு இருக்கணும். சரிங்களா? கட்டி தொங்க விட்டுருக்கணும். இப்போ வாசிங்க 39. நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும், நீங்க பின்பற்றி எதை பின்பற்றுன்னு பார்க்கலாம். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும், பாருங்க, நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல். 2 விஷயம் சொல்றாரு. உங்கள் இருதயத்தின்படி நீங்க நடக்காதீங்க, அடுத்தது கண்களுக்கு. 2 விஷயங்கள் தான் பாதிக்குது ஒரு மனிதனுக்கு பாதிக்கக்கூடிய 2 விஷயம் என்னன்னா, கண்களின்படி நடந்தாலும் கெட்டு போயிடுவான், இருதயத்தினுடைய இச்சைகளின்படி நடந்தாலும். ஏன்னா இருதயத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயமே மகா கேடுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுது, நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த கண்களுக்கு ஏற்றார்பால் நடவாமலும் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து. இப்போ இந்த வஸ்திரத்தொங்கல் எதுக்கு? வஸ்திரத்தொங்கல் தொங்க விடுறாங்க இல்லைங்களா, அது எதுக்கு பாருங்க? கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்க வேண்டும். இப்ப நாம என்ன பண்ணலாம்னா, நாம கூட தொங்க விட்டுக்கலாம். வஸ்திர தொங்கல ஓரமா ஒரு இளநீல ஒரு, இல்லைன்னா கையில ஒரு பேண்ட் மாதிரி. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, சிலுவையை என்ன பண்றாங்க, தொங்க விடுறாங்க. ஆனா அது என்ன பண்ணிடுறாங்க, அதையே வணங்கிடுறாங்க. சிலுவையை தொங்க விட்டு அதையே வணங்கிடுறாங்க. ஞாபக குறிக்காக நம்ம என்ன பண்றாங்கன்னா, வஸ்திர தொங்கல்ல ஒரு இளநீல நாடாவை தொங்க விட்டு, இது இருதயத்துக்கு ஏற்றாற்படி நீ நடக்கக்கூடாது, உன் கண்களின் இச்சைகளுக்கு ஏற்றாற்படி நீ நடக்கக்கூடாது, அதனால கற்பனைகளை ஞாபகப்படுத்துவதற்கென்று இந்த தொங்கல் இருக்கட்டும் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த தொங்கல் இருக்க வேண்டும்.
நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து ம். அவைகளின்படியே செய்து ம். உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. எதை பார்ப்பீர்களாக? என்ன பார்க்க சொல்றாரு? நீங்க கடவுளுடைய பக்கம் இருக்கிறீங்களா இல்லையான்னு எதை பார்க்கணும்? தொங்கல். தொங்கல் எங்க இருக்கணும்? இப்ப நமக்கு எங்க தொங்கல் இருக்குது? எங்க இருக்குது? இருந்தா தான் தெரியும். நம்ம தான் எதுவுமே கட்டவே இல்லை இல்லைங்களா? நம்ம எதுவுமே கட்டல. இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நம்ம யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டால் தான் தெரியும். கரெக்டாங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் கேட்கணும்? மனைவி பிள்ளைகளை கேட்டால் தெரிஞ்சிடும் நம்ம யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் போனால் அவங்க கூட பரவாயில்லைங்க நல்ல பிள்ளைங்கன்னு ஏதாவது சொல்லிடுவான். ஆனால் நம்ம வீட்டில் கேட்டோம்னா சொல்லிடுவாங்க. அப்போது இந்த கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு ஏற்ற ஒரு ஞாபகமாக அந்த வஸ்திர தொங்கலை அங்கே கட்டி விட்டுருக்குறாங்க. அப்போ நமக்கு எதனா இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சா உடனே ஒரு அழைப்பு வரும். ஏதோ ஒரு அழைப்பு வந்து நம்ம பின்மாற்றத்துக்கு உண்டான வழிகள் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு அங்கே முயற்சி பண்ணுவர்களாக இருப்போம். சரி, இதே விஷயத்தை குறித்து எக்ஸோடஸ், அதாவது யாத்திராகம் 28:20 இதே தான் இருக்கும். அந்த வஸ்திர தொங்கலத்துடைய விளக்கலம் இருக்கும். இப்போ வஸ்திர தொங்கல்லாம் எதுக்குன்னு புரியுதுங்களா? வஸ்திர தொங்கல் எதுக்குன்னு புரியுதா? வஸ்திர தொங்கல் எதுக்கு? அம்மா உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? மேலே முக்காடு போறீங்களா, அது எதுக்குன்னு கேட்டா அதே மாதிரி தான் வஸ்திர தொங்கல் தேவனுடைய கற்பனைகளை ஞாபகப்படுத்துவதற்காக. சரி, இதே ஒரு விஷயம் எப்படி இருக்கு? பழைய ஏற்பாட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஊரிம் தும்மிம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஊரிம் தும்மிம் அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர்னு ஒருத்தர் இருப்பார். பிரதான ஆசாரியர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதில் ஆசாரியர்களே பிரதானமாக அவர் இருப்பார். அவர் தான் எல்லாம் உள்ள வரைக்கும் போயிட்டு வருவார். மகா பரிசுத்தல வரைக்கும் உள்ளே போயிட்டு வருவார். அவரில் என்ன பண்ணுவாங்க, காலில் கயிறு கட்டி மணியெல்லாம் கட்டி உள்ளே அனுப்பி கூட்டுருவாங்க. அந்த பிரதான ஆசாரியருடைய அதுக்கு தோபேத்துன்னு சொல்லுவாங்களா, ஏபோத்து அது கட்டுவாங்க. ஏபோத்துங்கிறது இதில் என்ன இருக்கும், மார்பதக்கத்தில் ஒரு பதக்கம் கட்டியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதில் என்ன, அதில் தான் ஊரிம் தும்மியும் இருக்கும். ஆக்சுவலாக இது சரியான விளக்கங்கள் பைபிள் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஆனால் ஊரிம் தும்மியும் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனம் நம்ம லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 8:8. அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து, அவனுக்கு இங்கே தான் எங்கே கட்டணும், அவனுக்கு நெஞ்சில அணிந்து மார்பதக்கத்தை அணிந்து, மார்பதக்கத்திலே மார்பதக்கம், அந்த மார்பதக்கம்னா இங்க நெஞ்சில குத்தி இருப்பாங்க. இந்த 12 விதமான கற்கள் அங்க இருக்கும். அந்த மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். பார்த்தீங்களா? இங்கே என்ன பார்க்கணும்னா, இந்த ஊரிம் தும்மிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ அந்த யூரிம் தும்மின் எதுக்கா அப்படின்னா, அது சில ஞாபகத்தில் நெஞ்சிலே வச்சுருந்தா அப்படி ஞாபகம் வரும். சொல்லுங்க, சில விஷயங்கள் எங்கே வச்சுருங்க, நெஞ்சில் வைப்பா ஆடிப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த ஊரிம் என்றால் என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்லங்கிற அந்த தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்ஸில் லைட்டு. ஊரிம்னா லைட்ஸ், வெளிச்சங்கள். புரியுதுங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா தும்மிம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறாங்க. பர்ஃபெக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா முழு நிறைவான அப்படிங்கிற ஒரு குறைபாடற்ற நிலை அப்படிங்கிறது அங்கே சொல்கிறாங்க. ஊரிம் தும்மிம் அது ஒரு மார்பதக்கத்தில் எதுக்காக வைக்கிறாங்கன்னா ஞாபகப்படுத்துவதற்காக. ஸோ அது நிறைய எக்ஸ்பிளனேஷன் உலக பிரகாரமான நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. வேத வல்லுநர்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கல. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, வலைகளை விட்டுட்டு நம்ம வந்தவங்க நாம மறுபடியும் நமக்கு வந்த அழைப்பை விட்டு மறந்து போயிட்டோம்னா சில வஸ்திர தொங்கல் போன்ற ஞாபகப்படுத்துதல் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இல்லைன்னா நம்ம எங்கே போயிடுவோம், எல்லா பேச்சும் கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி போயிடுவோம். சரி, இப்போ பின்மாற்றத்திற்கான சில காரணங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு 7 விதமான காரணங்களை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஒரு 7 விதமான காரணங்கள். இந்த பின்மாற்றத்துக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, சபை வாய்ப்புக்கான இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். இது எதில் இருக்குமோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சபைக்கு அழைக்கப்பட்ட பின்பு யார் சித்தம் செய்யணும், யார் சித்தம் செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
தனக்கு இஷ்டமானதை செய்தல் தவறு. நமக்கு இஷ்டமானதை செய்தால், இது நம்ம எங்க பார்க்கோம் அப்படின்னா லூக்கா 9:23 நமக்கு விருப்பமானதை நிறைவேற்றுவதா இருந்தா நாம இன்னும் அந்த அழைப்புக்குள்ள வரல அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நமக்கு அழைப்புக்குள்ளார வரல. வாசிக்கலாம், லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. போதும். தன்னைத்தான் வெறுத்துன்னா என்ன அர்த்தம்? தனக்கு இஷ்டமானதை என்ன பண்ணக்கூடாது, அங்க செய்யக்கூடாது. நமக்கு தன்னைத்தான் வெறுக்கணும்னா தனக்கு பிரியப்படுத்துகிற வகையில அங்க நடக்கக்கூடாது. இது ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா, தன்னை நீங்க பிரியப்படுத்தினீங்கன்னா இந்த அழைப்பை விட்டு வேறு வழியில போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட்குள்ள போகலாம். அது 25 வாசிங்க. 9:25. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும். போதும். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துறது அப்பனா என்ன அர்த்தம்? ஜீவனை நஷ்டப்படுத்துதல் அர்த்தம். ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு உலகம் பூரா எனக்கு தெரியும் எல்லாமே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க பின்மாற்றத்துக்குண்டான வாய்ப்புகளை நீங்க போயிடுறீங்க. இப்போ உலகத்தை ஆதாயப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம்? சபை வாய்ப்புக்கு வந்த பின்னாடி இலக்கணுமா சேர்க்கணுமா? எதை இலக்கணும்? தனக்கு உண்டானவைகளை எல்லாம் இழக்க வேண்டும். சேர்க்கணுமா? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் சேர்க்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழக்கணும். இழந்தாதான் அந்த வாய்ப்புகளை போக முடியுங்கிற அந்த கோட்பாடு யாருடைய இருதயத்தில் இருக்குதோ அவங்க அந்த வெற்றி வாய்ப்புக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ உலகத்தை ஆதாயப்படுத்தக்கூடிய விஷயத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த யோவான் 6:44 வாசிக்கலாம் பாருங்க. காலம் கடந்து வந்தாச்சு. நம்ம வந்த அழைப்புல இருந்து இத்தனை வருஷங்கள் கடந்து வந்தாச்சு. இந்த அழைப்புல ஒரு லேகிங் இருக்கும். நம்ம மீண்டுமாக அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுனாவே நீங்க அந்த அழைப்பை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எண்ணம் வந்துச்சுனாவே பார்க்கலாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இது அழைப்பு. ஒருவன் என்னை அங்க கத்தர இயேசு கிறிஸ்து பிதா சொல்றாரு, அவன் என்னிடத்துல வரணுங்கிறாரு. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இயேசு கிட்ட வந்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னா பிதா அழைத்தவர்கள். கரெக்டுங்களா? பிதா அழைத்த நாம மீண்டுமாக எங்க போறோம் அப்படின்னா காலம் கடந்து வந்து பின்மாற்றத்துக்குள்ளார நம்ம இதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த சபை வாய்ப்புல ஒன்னையுமே ஃபாலோ பண்ண முடியல, ஒண்ணுமே நடக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே நீங்க எங்க வச்சிட்டீங்க? பின்மாற்றத்துக்குள்ளார காலம் வச்சுட்டீங்க. அப்படின்னு காலம் கடந்து வந்து யோசிக்கிறது. காலம் எத்தனையோ காலங்கள்ல எவ்வளவோ வேதனைகள் பட்டு வந்தாச்சு. ஆனா இப்ப நம்ம யோசிச்சோம்னா பின்மாற்றத்துக்குள்ள அங்க போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்க்கும்போது 4வது பாயிண்ட் வெரி வெரி ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், கர்த்தருடைய சித்தம் செய்வதை தவிர்த்தல். கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை செய்யாம பார்த்துக்கிறது. இதை தவிர்த்துட்டீங்கன்னா நீங்க பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை புரியல அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் என்ன? சரி, இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் என்ன? பிதாவின் சித்தத்தை செய்வது அவருடைய வேலை. இப்ப நம்முடைய சித்தம் என்னவா இருக்கணும்? ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம நம்முடைய வாழ்க்கையில பிதாவின் சித்தம் என்னன்னே தெரியாம இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அநேக உபதேசங்கள் இருக்கு பார்த்தீங்களா? உபதேசங்களை ஃபாலோ பண்ணி அதுக்கு அடிப்படையில் வாழும்போது தான் அது நடக்கும். அதுக்கு நம்ம மத்தேயு 12:50 வாசிக்கலாம் பாருங்க. அது நீங்க அப்புறமேட்டு வாசி பாருங்க. 12:50 மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இது போதும். இது அதான் அந்த பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரியும். அப்போ பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யாத இருக்கிற நிலை அங்கதான் சொல்லு. அந்த சித்தம் செய்வதை தவிர்க்கிற ஒரு நிலையாக அங்க காணப்படுகிறது. சரி, அடுத்த கேள்விக்குள்ள போகும்போது பார்க்கலாம். பின் திரும்பின நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே எங்க ஆரம்பிச்சோமோ அங்க போய் நிற்கிற ஒரு முக்கியமான நிலையாக அங்க இருக்கு. 6வது பார்க்கலாம். ஒரு சின்ன கேள்வி. அந்த 6வது கேள்வியில கொஞ்சம் யோசிக்கிறது, பரிசுத்த நிலையில் இருக்கிறோமா பாவ நிலையில இருக்கிறோமா? நம்ம இப்போ சபை வாய்ப்புக்குள்ளெல்லாம் இப்போ ஒரு 10 வருஷம் நான் ஆயிடுச்சு, சில பேர் 2 வருஷம் ஆயிடுச்சு, சில பேர் 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையை செக் பண்ணால் பரிசுத்த நிலையா பாவ நிலையா அப்படின்னா, இப்போ பாவம்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு கோடு உங்களுக்கு
ஒரு பாதாளம், சரிங்களா? இது ஒரு பாதாளம். இந்த கோட்ல இருந்து ஒருத்தர் நடந்து வராரு. இந்த கோட்டை தாண்டக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். ஒரு மனிதன் இருக்கிறாரு, ஒரு மனிதன் வந்து என்ன பண்றாரு, இந்த நேர்கோட்டிலே போறாரு. இங்க ஒரு எல்லை கோடு வருது. இந்த எல்லை கோடு வந்த உடனே அவர் என்ன பண்ணணும்னா, இதை மீறணுமா மீறக்கூடாதா? மீறினா என்ன நடக்கும்? பாதாளம். சரி, இவருக்கு டக்குனு பாதாளத்துல விழுல, ஆனா ஒரு சின்ன பாதுகாப்பு இருக்கு, இதுல நடந்து போலாம். இந்த எல்லை கோடு இருக்கு. இப்ப என்ன பண்ணுவார்? பாதாளம் இல்ல, பாதாளம் இல்ல. இப்ப நான் பாதாளம் இருக்கு அடியில, ஆனா கொஞ்சம் பாதுகாப்பு மேல இருக்கு. இப்ப இந்த எல்லை கோடுக்கு ஒரு வந்துட்டாரு, தாண்டலாம தாண்டக்கூடாது? பாதுகாப்பு இருக்கு, அதுதாங்க விஷயமே. எல்லை கோடு இருக்கு, எல்லை கோடு இருந்து அதை தாண்டக்கூடாதுன்னு போட்டுச்சுன்னா, அதை தாண்ட முயற்சி பண்ணீங்கன்னாவே நீங்க என்ன ஆயிட்டீங்க? எல்லை கோடு மீறினால் அதுக்கு பேரு பாவம். இந்த நிலையைத்தான் நம்ம நல்லா பண்றாங்க, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாவத்தை செஞ்சா பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி பாதாளத்துக்கு மேல வலை போட்டிருக்கிற, பாதாளத்துக்கு மேல வலை போட்டிருக்கிற இந்த எல்லையை மீறி நிறைய பேர் நடக்கிறாங்க. ஏன்? பாவம் செய்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது இல்ல? பாவம் செய்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது இல்ல? தண்டனை உடனே நடக்கிறது இல்ல. ஏன்? அங்க ஒரு பாதுகாப்பு இருக்கு. அது எவ்வளவு தூரங்கிறது தான் இன்னைக்கு பார்க்கணும். பாவ நிலையா பரிசுத்த நிலையா? பாவம் செய்யும் போது அவன் எல்லையை மீறுகிறான். எல்லையை மீறிட்டுனா அதுக்கு பேர் என்னது? பாவம் செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ பரிசுத்தங்கிறது அப்படி கிடையாது. இதே விஷயத்த இந்த எல்லை வர்றாரு, எல்லை வந்துட்டு கடைபிடிச்சிட்டு இப்படி போறாரு, ஸ்ட்ரெயிட் ரூட். அது என்ன பேரு? பரலோகம். கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கை, அது இல்லாமல் நம்ம அநேக ஒழுங்கை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அவர் எல்லையே மீற மாட்டாரு, பரிசுத்த வழியில் போறாரு. ஆனா இவர் எல்லாமே என்ன ஆகணும்? எல்லையை மீறால் எல்லையை மீறிட்டால் பாவம், எல்லையை மீறல்னா பரிசுத்த வாழ்க்கை. இது மைண்டுக்குள்ள வச்சுக்கணும். இது வந்து ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் அடிப்படை ஒரு போதனையாக அங்கே இருக்குது என்பதை பார்க்குறோம். இது மீறிட்டாருன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? துணிகரம். இங்கே மீறக்கூடாதுன்னு போட்டு மீறிட்டாருன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? பரிசுத்த வாழ்க்கையில் 7வது பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் துணிகரம். இந்த துணிகரம் என்ன பண்ணுது அப்படின்னா, என்னாகும் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 30ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமும் 15:30. மீறும்போது என்ன நடக்குது அப்படின்னு நாம் பார்க்கலாம். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றையும் செய்தால், தேசத்தில் பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றையும் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். என்ன அர்த்தம்னா, வசனம் சொல்ற இந்த வார்த்தைகளை, வசனம் சொல்ற வார்த்தைகளை தெரியாம தாண்டவனுக்கு வேற பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சு தாண்டா அவனுக்கு பேர் என்ன பேர்? இது எல்லை, இது தாண்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த எல்லையை தாண்டவனுக்கு பேர் என்ன பேரு? துணிகரக்காரன். துணிகரக்காரனுக்கு பேர் என்ன பேரு? அவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வசனத்துல பாருங்க, எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். எல்லையை மீறுகிறவன் பாவி. பாவியை மட்டுமில்ல, கர்த்தரை என்ன பண்றாரு? அவரு நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்பு உண்டு போக வேண்டும். அதுதான். அப்ப இந்த துணிகரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவன் மீறும் போது கடவுளை தூசிக்கிற ஒரு வகுப்பாரா மாறிறாரு. அப்ப என்ன ஆயிடுறாருன்னா, இங்க மீறி இப்ப இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு, இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு, இப்ப இங்கெல்லாம் கடந்துட்டாரு, எல்லையை மீறிட்டாரு. இப்ப இங்க பாதாளத்துக்கு மேல போடப்பட்டிருக்கிற பாதுகாப்புல நடந்துட்டு இருக்கிற வகுப்பாருக்கு பேர் என்னன்னா துணிகரக்காரர்கள். இவங்க என்ன விஷயம் அப்படின்னா பாருங்க, நீதிமொழிகள் 14:16, நீதிமொழிகள் 14:16. ஆர்சி பைபிள் தேவைப்படுது, நீங்கள் அடுத்து எடுத்துங்க. ஆர்சி பைபிளில் பிரசங்கி 8:11 எடுத்து வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 14:16. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். அங்க முன்னாடி பார்த்ததும் அந்த துணிகரக்காரன் என்ன பண்றாரு? வேகமா போறாரு. இங்க என்ன ஞானமுள்ளவன் என்ன பண்றாரு? பயந்து இங்க பாப்பாரு. இது வரைக்கும் வருவாரு, எல்லை கோடு பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு? மேல் நோக்கி பாப்பாரு, நமக்கு பரலோக வாய்ப்பு தான் பாப்பாரு.
ஆனா எல்லையை தாண்ட மாட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா தாண்டிட்டு இவர் பாரு ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். மதீனனோ என்ன பண்றாரு? மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். இந்த துணிகரக்காரராக அந்த 7வது நம்ம பார்க்கிறோம். அடுத்து பிரசங்கி 8:11 நம்ம வாசிக்கலாம். மக்கள் தீமை செய்ய துணிவதேன், தீமை செய்வோருக்கு. மக்கள் தீமை செய்யறதுக்கு ஏன் துணிகிறாங்க? இப்ப என்ன, இப்ப நம்ம பரிசுத்த அழைப்புகள் வந்த பின்னாடி பாவம் செய்யறது இல்லையா? பாவம் செய்யறோமா செய்யலையா? அது பேர் என்ன? செஞ்சா அதுக்கு பேர் என்ன? தெரியாம செஞ்சாங்களுக்கு தான். பாவம் என்னன்னு தெரியாது செஞ்சவங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு பாவம் என்னன்னு தெரியுமா தெரியாதுங்களா? பைபிள்ல தாவீதை கரைச்சி குடிச்சாச்சு, யோசேப்பு எல்லாமே கரைச்சி குடிச்சாச்சு, எல்லாம் பூந்து விளையாடுவோம் பைபிள்ல. ஆனா ஃபாலோ பண்ண மாட்டோம். அதான் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஃபாலோ பண்ணலாம் அவங்களுக்கு பேர் என்ன? தெரிஞ்சு செய்யறவங்களுக்கு பேர் தான் துணிகரக்காரங்க. எல்லை கோடு போட்டு தாண்டவங்க. இந்த எல்லை கோடு போட்டு தாண்டவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பாதுகாப்புக்கு என்ன அர்த்தம்னு அந்த வசனம் சொல்ல பாருங்க. தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான் இதற்கு காரணம். மக்கள் தீமை செய்ய துணிவதேன், தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான் இதுக்கு காரணம். இப்ப தீமை செய்யறவங்க வகுப்பாரு என்ன பண்றாங்க? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது இல்லை? உடனே தண்டனை கிடைக்குதா? உடனே தண்டனை கிடைக்காது. தண்டனை கிடைச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? ஏங்க இப்ப நெருப்புன்னு சொல்லுது, நெருப்புங்கிறத தொடாதுன்னு நம்ம சொல்றோம். உடனே நான் தொடுன்னு சொன்ன குழந்தை என்ன பண்ணும்? சுட்டுரும். அப்ப போகுமா? ஆனா நெருப்பு சுடவே இல்லை, இதமா இருக்குது. என்ன பண்ணுவோம்? நெருப்புல பூந்து விளையாடுமா இல்லையா? இப்படித்தான் நம்ம விளையாண்டுக்கிறோம். நெருப்புக்குள்ளார விளையாண்டுக்கிறோம். அது எப்ப பத்திட்டு எரியும் நமக்கு தெரியாது. இப்ப நெருப்புக்குள்ள கையை வச்சுட்டா இதமா இருக்குது, சுட்டுருச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் இருந்துச்சு. சில நேரங்கள் நம்ம பார்க்கோம், நம்ம அந்த அழைப்பை நம்ம மறந்து விட்டோமோ என்பதற்கு பதில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே நம்ம அடிப்படையிலே தான் அவங்க பார்க்குறோம். இன்னும் பாருங்க, எபிரேயர் 2:2 நீங்க வாசிக்கலாம். லோத்தின் மனைவி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லோத்தின் மனைவி ஞாபகம் இருக்கா? லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க? சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க வரும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுவாரு, உனக்கு நீ சீக்கிரமா ஓடி போயிரு, இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்லுவாரு? ஓடி இருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு ரெக்வஸ்ட் கேட்பாரு, என்னால் அவ்வளோ தூரம் ஓட முடியாது, மலைக்கெல்லாம் என்னால் போட முடியாது, பக்கத்தில் இருக்கிற சின்ன ஊருக்கு என்ன சோவாருக்குள்ள எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கும் பாரு. அப்போ என்ன பண்ண, அப்படித்தான் போகும்போது என்ன பண்ணிக்கணும்? அந்த அம்மா ஓடி போயிருக்குமா இல்லைங்களா? சோதோகுமாரை பின்னிட்டு பார்க்கும்போது என்ன நடந்துச்சு? இப்போ நாம பின்னிட்டு உடனே நம்ம என்ன ஆயிருக்கணும்? சபையே உப்பு தூணா இருந்தா இருக்கு. சபையே இன்னைக்கு என்னதான் இருக்கும்? நம்மளை யாராவது எடுத்து செதுக்கி உப்பு தூணா இருக்கு. நம்ம திரும்பும்போது என்ன நடந்திருக்கணும்? திரும்பும்போது உப்பு தூணா மாறி இருக்கணும். ஆனா இப்ப நம்ம மாறாதனால தான் நம்ம என்ன பண்றோம்? தைரியமா ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா நாமன்னு சொல்லக்கூடாது, நான்லாம் இன்னைக்கு உப்பு தூணா ஆயிருக்கணும். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ தண்டனை எப்படி கிடைக்குது? பின்னிட்டு திரும்பின உடனே தண்டனை கிடைக்குது. ஆனா இப்ப எப்படி நடக்குதா பாத்தீங்களா? தண்டனை உடனே கிடைக்காதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? துணிகரம் அங்க ஏற்படுறத நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, வசனம் வாசிச்சிருங்க. எபிரேயர் 2:2. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. பாத்தீங்களா? இங்க பாருங்க, தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட இந்த தேவ தூதர் லோத்தின் காலத்துல அந்த வசனங்கள் சொல்லப்பட்ட விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் பாருங்க. அந்த வசனம் நல்லா கவனிச்சாதான் புரியும். தேவ தூதர் லோத்தின் காலத்துல, லோத்துக்கிட்ட போயிருங்க. இப்போ தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம். தேவ தூதர் சொல்றாங்க லோத்துடைய ஃபேமிலிக்கு, நீ அங்க போகாதப்போ உடனே கிளம்புங்கிறாங்க. விரோதமாய் எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை அப்பவே கிடைச்சிச்சு, வரத்தக்கதாக அவருடைய வசனம் வசனம் எப்படி இருக்குது? உறுதிப்பட்டு இருந்துச்சு. அதாங்க சொல்றாரு. நீங்க லூக்கா 17:32 அதே சொல்றோம். பாருங்க, லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். பின்மாற்றத்தில் இருக்கிற நம்ம யாரா இருந்தாலும் சரி, இல்ல பின்னிட்டு திரும்பி பார்க்கிற நம்ம யாரா இருந்தாலும் சரி, யாரை பார்க்கணும்? லோத்தின் மனைவியை நம்ம நினைத்து பார்க்கணும். எனக்கு சத்தியம் தெரியும் என்று சமாளிப்பது வீண். எனக்கு சத்தியம் தெரியும் நீங்க சொன்னீங்கன்னா
எல்லாமே தெரியும் சொல்கிறது வீண் அப்படிங்கிறார். சத்தியத்தின்படி நடக்கும்படி சத்தியத்தின்படி நடக்கும்போது நம்ம நடக்கை நல்லவனாக அங்கே காட்டும். நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து நீங்கள் நல்லவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அது காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சரி, இப்போ நம்ம ஒரு நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுக்குறேன். என்ன ரெஸ்ட் கொடுக்குறேன்னா, ஒரு 12 கேள்வி கேட்பேன். ஜஸ்ட் ஒரு டசன் கேள்வி, 2 ஆன்சர் தான். சரி, ஒரே ஆன்சர் தான், ஆம் இல்லை, ஆம் இல்லை. மொத்தம் 12 கேள்வி. நீங்கள் எனக்கு ஆன்சர் எனக்கு சொல்லவே வேணாம். மொத்தம் 12 கேள்வி. 12 கேள்விக்கு ஆன்சர் எங்ககிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் கண்ணை மூடிக்கணும். 12 கேள்விக்கு எத்தனை இல்லைன்னு போட்டிருக்கீங்க மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். மைண்டுக்குள்ளார அது இங்கே என்கிட்ட சொல்ல வேணாம். ஒரு சின்ன செக்கிங். கண்ணை மூடினாலும் சரி, கண்ணை மூடலனாலும் சரி. ஏன்னா கண்ணை மூடினா நீங்கள் தூங்கினாலும் தூங்கிடுவீங்க, அவங்களை எழுப்ப முடியாது. அதனால் கண்ணை திறந்துட்டே இருங்க. ஒரு 12 கேள்வி கேட்குறேன். ஃபஸ்ட்டு கேள்வி, என்ன ஆன்சர் சொல்லணும்? ஆம்னா சொல்லலை. ஆம் இல்லை. கேள்வியை புரிஞ்சுக்குங்க. ஆம் இல்லை ஏன்ட்டு சொல்லக்கூடாது. ஆம்புதன்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பு, சொல்லக்கூடாது, வெளியே போயிடணும். 12 கேள்வி ஆம் இல்லை. முதல் கேள்வி ரெடியாக போகலாங்களா? 12 கேள்வி ஆம் இல்லை. உங்கள் மைண்டுக்குள்ளார 12க்கு 12 யார் வாங்குறீங்களோ அவங்க கரெக்டான இந்த லைனில் இருக்கிறீங்க. சரிங்களா? நீதியின் மேல் பசி தாகம். அதான் சொல்லிடுறேன். பசி தாகம். பசி வந்தால் என்ன பண்ண முடியும்? தாகம் வந்தால் என்ன பண்ண முடியும்? பசி வந்தால் சாப்பிட்றணும், தாகம் வந்தால் தண்ணி குடிக்கணும். சரிங்களா? இது நிறுத்தினா என்ன ஆகும்? செத்து போயிடும். அதான் அதன் அர்த்தம். பசி வந்தால் சாப்பிடணும், தண்ணி வந்தால் குடிக்கணும். அதில் எந்த மாற்றம் இல்லை. பசி தாகம். நீதியின் மேல் பசி தாகம். சாப்பிடல என்ன ஆயிடுவீங்க? நீதி செய்யறதில் பசியாகவும் தாகமாகவும் யார் யார் இருக்கிறீங்களோ அவங்க அதை உயிரோடு வைக்கலாம் நீதியை, இல்லைன்னா அதை சாகடிச்சிருவீங்க. ஆம் இல்லை ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, இரக்கம் காட்டுவேன். ஆம் இல்லை பதில், அவ்வளோதான். 3வது கேள்வி, சமாதானம் பண்ணுவேன். 3வது கேள்வி, சமாதானம் பண்ணுவேன். 4வது கேள்வி, நான் சாந்த குணமுள்ளவன். ஆம் இல்லை, அதுதான் ஆன்சர். அது உங்களுக்கு போட்டுக்கணும். 4 கேள்வி ஆச்சு. 5வது கேள்வி, பொய் பேச மாட்டேன். 6வது கேள்வி, இந்த மாதிரிலாம் உங்கள் சப்ஜெக்ட் யார் பற்றி எழுதி சொல்லக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது நீங்கள். 6வது கேள்வி, கோபப்பட மாட்டேன். ஆம் இல்லை. 7வது கேள்வி, பொறுமையை இழக்க மாட்டேன். பொறுமையை இழக்க மாட்டேன். 7வது கேள்வி. 8வது கேள்வி, அவர் இல்லாத போது அவரை பற்றி பேச மாட்டேன். 8வது கேள்வி, அவர் இல்லாத போது அவரை பற்றி பேச மாட்டேன். 9வது கேள்வி, என்னை விட அவர்தான் மேலானவர். 10வது கேள்வி, மற்றவர் சத்தியத்தின்படி நடக்கவில்லை என்றால் அதனால் குறை கூறுவேன். ஆம் இல்லை. 11, தீங்கு அல்லது தீமை செய்ய மாட்டேன். தீங்கு அல்லது தீமை செய்ய மாட்டேன். 12வது கேள்வி, எனக்கு சரிப்பட்டதைத்தான் நான் செய்வேன். இதில் லாஸ்ட் கேள்வி மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் கேட்டுக்கிறேன். ஆமுன்னு சொல்கிற மாதிரி இருக்காது, இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூட்டாக இருக்கும். இது ஒரு 12 கேள்வி நான் என்ன கேட்டேன். கேட்டும்போது எல்லாமே 12 கேள்வியிலுமே வந்துட்டு போயிடுச்சு ரிசல்ட்டு. அப்போது சத்திய மேலே நம்ம வசனம் முன்னாடி ஸ்லைடு போட்டுங்க, போக முடியுமா? முன்னாடி ஸ்லைடு. அந்த வசனத்தின்படி இல்லை, வசனத்தின்படி நடக்கலைன்னா ஒரு அந்த வசனம் எடுத்து பாருங்க. எபிரேயர் 2:2. அதில் அந்த பாயிண்ட் மேல பாருங்க. தேவ தூதரமா மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும், வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும். இப்போ நான் கேள்வி கேட்டதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வசனத்தில் தான் இருக்குது. நான் சொந்தமாக கேட்கல. பைபிளில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் அந்த மலைப்பிரசங்கம் இருக்கு இல்லைங்களா, அதில் கேட்டது 12 கேள்வி. அப்போ சின்ன கேள்வி சின்னதை ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக நான் சுயமாக அது கேட்கல. அப்போ நம்ம இந்த கேள்வியில் ஆன்சர் பண்ணும்போது
நமக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம பரிசுத்த வாழ்க்கையில் வசனத்துக்கு ஏற்றாற் போல் நடந்தோம்னா அந்த 12க்கு 12 லாஸ்ட்டுக்கு மாற்றி போட்டு கூட வாங்கிடலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகலாம். இப்போ பேதுருவை பற்றி நம்ம சிந்திக்க போகலாம். பேதுருவை பார்க்கும்போது இப்போ நம்ம சத்தியத்தில் 100 கிலோ ஒருத்தர் எடையை தூக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 100 கிலோ எடையை தூக்குறவருக்கு 100 கிலோ கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அவரால் 10 கிலோ தான் தூக்க முடியுங்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 10 கிலோ தூக்குறவருக்கு எவ்வளோ தான் கொடுக்கலாம்? கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் அதிகமாக நாம் என்ன பண்ணணும்? அது சத்தியத்தில் அவரு தான் வந்திருக்காரு, அவருக்கு 100 கிலோ கொடுங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எல்லாருமே 100 கிலோ தூக்குறவங்களா? அழைக்கப்பட்ட அழைப்புகளை எல்லாருமே 100 கிலோ தூக்குறவங்களா? ஏன்னா 100% சத்தியம் கிடைச்சிது. சத்தியம் எத்தனை % கிடைச்சிக்குது? ஆனால் தூக்குற வெயிட் மட்டும் தூக்குற அளவுக்கு தான் கொடுக்கணும். தூக்க முடியாதுங்கிறவங்க இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க அப்போ தான் சுமக்க முடியும். சுமக்க முடியாத விஷயத்தை அவங்க மேலே திணிச்சோம்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா மார்க் 4:33 நீங்கள் வாசிங்க பாருங்க. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக போதும். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக. அப்போ நம்ம சில நேரங்களில் புரியாத விஷயங்கள்ல தெரியாத விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு புரிகிற வகையில் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு புரியலைன்னா அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன புரியுமோ அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதனால் அவங்க கொஞ்சம் கன்ஃப்ளிக்ட் ஆகும், அங்கங்கே மாற்றி மாற்றி போவாங்க. ஆனால் அந்த விஷயங்களுடைய ஆழங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பையனும் உதவி பண்ணணும். அப்போது பிதாவினுடைய அழைப்பு கிறிஸ்துவை பின்பற்ற வைப்பதே என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம மீண்டுமாக அந்த மீன் பிடிக்க போகிற அந்த பேதுருவை பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பேதுரு தான் கெடுறதும் இல்லாமல் பிறரையும் சேர்த்து என்ன பண்ணுறாரு, கெடுக்கிறாரு. அப்படிப்பா அப்போ இந்த பின்மாற்றத்துக்கு மீண்டுமாக அந்த வசனத்துக்குள்ளே போயிடலாம். யோவான் 21:4 போயிடலாம். விடியற்காலம் ஆனபோது இல்லை மேலே 3 கொஞ்சம் பேதுரு நம்ம சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். நீங்க கொஞ்சம் பாருங்க, ஆழமா பாருங்க. சீமோன் பேதுரு என்ன பண்றாரு, மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். இது பாருங்க, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இது பின்மாற்றத்துக்கான ஒரு வார்த்தை. நான் மீன் பிடிக்க போறேன், மறுபடியும் மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கே போறேன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அதற்கு அவர்கள் இதுல நம்மளுங்க என்ன பண்ணுவாங்க, ரெடி, பின்மாற்றம்னா ரெடி அப்படின்னா நானும் உங்களோட வரேன் அப்படிங்கிறாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். படகுங்கிறது எதுக்கு அடையாளமா நம்ம சொல்லுவோம், ஆனா இங்க படகு தானே ஏறுறாங்க, விசுவாசம் தானே ஏறுறாங்க. விசுவாசம் தானே படகு. அப்புறம் அந்த ராத்திரியிலே தான் அங்க கீ வேர்ட்ஸ் இருக்குது. அந்த ராத்திரியிலே இருள், புரியுதுங்களா? அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஏன்? இருளை கிடைக்குதோ இல்லையோ, இருளுங்கிறது எதுக்கு அடையாளம்? பாவம் அடையாளம், சாத்தானுடைய அதிகாரத்துக்கு அடையாளம். நம்ம இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற ஆச்சரியமான ஒளியெழுத்து வரவழு படித்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியுங்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மீன் பிடிக்க போனாலும் விசுவாசம் இருந்தாலுமே என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லை, இருளில் போகிறாங்க. இருளில் போகிறதுக்கான அழைப்பு எத்தனை பேர் சேர்ந்து போகிறாங்க? எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு நம்ம விலை தள்ளுறதுக்கு உண்டான அழைப்பு, நடக்க வேண்டிய இடம் எங்கே இருக்குன்னா இருளுக்கு உண்டான பாதைகள் தான் இருக்குது. நம்ம நிறைய இடத்துல செக் பண்ணி பாருங்க. நிறைய இடத்துல ஒருவன் தப்பு செஞ்சாருனாவே அது என்னவா, எந்த நாளா, எந்த பகுதியாக இருக்கும், இருட்டு பகுதி தான். ஏன் அப்படின்னா அங்கே தான் ஒளி இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது நான் பார்க்கலாம் 21:5 பார்க்கும்போது 21:5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இது என்ன நிலை, இது என்ன நிலை, நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் அடையாளப்படுத்தி உங்களுக்கு கேட்குறேன், இது என்ன நிலை? அதை நீங்கள் திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறேன். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக முன்ன பார்த்தோம், இருளுங்கிறது அந்தகாரம், அந்த அதிகாரத்தில் இருந்தாங்க. இப்போ இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதுக்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஏன்னா நைட்டு பேர் எங்கே போனாங்க? மீன் பிடிச்சா என்ன நடக்கும்? சாப்பிட முடியும். சாப்பிட்டா தானே போஜனம் நடக்கும். ஆனால் இப்போ இருளில் நடந்தால் என்ன போயிடும்? ஃபஸ்ட்டு சத்தியம் இல்லாத நிலையே அங்கே அடையாளப்படுத்துகிறது. சத்தியம் இல்லாத நிலைக்குள்ள போயிடுறாங்க. அவங்க நைட்டு போகிறாங்க, ஒன்றும்
நைட்டு போய் சத்தியத்தை தேடினா இருளில் போய் சத்தியத்தை. ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருந்தார். அப்போ இப்போ அவர் இல்லை, அதனால தான் ப்ராப்ளம். அப்போ உண்டா என்று கேட்கும்போது அவருக்கு இல்லை, ஒன்றுமில்லை. அப்போ இங்கே என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட சத்தியம் பின்மாற்றம் ஆகும்போது என்ன, நைட்டு பூரா நீங்கள் தேடினீங்கன்னா பின்மாற்றத்தில் சத்தியம் இல்லாத நிலையே அங்கே இருக்குது. 21:6. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இது என்ன அர்த்தம்? இதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இது கரெக்டு, நீங்க சொல்றது கரெக்டு. அதுக்கு இந்த இடத்துல பாருங்க, ஒரு 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 முக்கியமான கீ வேர்ட்ஸ் இருக்குது. வலதுபுறம், வலதுபுறத்தில் இருக்குது எது? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சிங்காசனம். புரியுதுங்களா? அப்போ அவர் நீண்ட படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள்ங்கிறாரு. வலதுபுறங்கிறது சிங்காசனத்துக்கு நோக்கி போகிற அந்த பாதை. அப்போ போனோன்னு என்ன கிடைச்சிச்சு? அப்பம் சத்தியம் கிடைச்சிச்சு. பார்த்தீங்களா? அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது இந்த வழி தவறி இங்க போகலாம், உடனே தண்டனை கிடைக்காது. தண்டனை உடனே கிடைக்கும். ஆனா பாதாளம் காத்துட்டு இருக்குது, பாதாளம் காத்து. ஆனா இங்கிருந்து எங்க போகணும்? மேலே போகணும். வட திசையை நோக்கி இருக்கிற சீயோன் பாதத்துல அங்க போகணும். அப்போ இன்னும் கூட அதுக்கப்புறம் அடுத்தது நீங்க சொல்லுங்க. அடுத்தது நீங்களே தான் சொல்ல போறீங்க. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இது நம்ம செக்லிமேனுங்கிற சப்ஜெக்ட் பழையதெல்லாம் பார்த்துருக்கோம், அதனால வேற ஸ்கிப் ஆகிக்கிறேன். அடுத்தது, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, இதுக்கு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமான்னு பாருங்க. வசனத்துல கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இங்க என்ன, இங்க ஏதாவது சொல்ல முடியுமா? கீவஸ் அதுதான், சத்தியத்துல இருந்தான்னா அந்த நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுறது. இவர் போய் எங்க போயிட்டாரு? பின்மாற்றம் அடைந்து எங்க போயிடுறாரு? வஸ்திரம் இல்லாத நிலை நிர்வாணத்துக்கு அடையாளம். நிர்வாணம் என்பது பாவ நிலையை அடையாளப்படுத்துகிறதாக இருக்குது. அப்போ பாவ நிலை இருக்கும்போது பரிசுத்தம் அங்க இல்லாத நிலையை அங்க அடையாளப்படுத்துது. அடுத்தது வாசிங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில். அடுத்தது அவர்கள் கரையில் வந்திறங்கின போது, இது படிச்சுட்டு நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அவர்கள் கரையில் வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இது ஏதாவது சொல்ல முடியுமா? மீனும் அப்பங்கிறது சாப்பாடு. சரி, கரி நெருப்பு அனல் போன்ற சத்தியம். புரியுதுங்களா? நீங்க ஒருவேளை பின்மாற்றத்தில் இருந்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்றதில்ல, விடுறதில்லை. நம்மளை தேடி வரார், மீண்டுமாக வந்து சத்தியங்களை கொடுத்து ரெப்பன்டன்ஸ் ஆவானான்னு சொல்லி பார்க்குறார். திரும்பி பார்க்க வைக்கிறார். அப்படி கொடுக்கும்போது எப்படி போய் சத்தியம் கொடுப்பாரு? ஆனால் அதுலேயே பின்மாற்றம் ஆயிட்டீங்கன்னா, சத்தியம் அறிந்து மீண்டும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தாமல் போயிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப கொடுமையானது என்று நம்ம அங்கே பார்க்குறோம். ஏன்னா யோவான் 8:12 நீங்கள் வாசிங்க. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல். நைட்டு போய் தேட மாட்டாரு. மீனை போய் நைட்ல போய் பார்க்கலாம்னா, இன்னைக்கு உலகத்துல நம்ம உலகத்துல இருக்கிற விஷயங்களை தேடிட்டே இருந்தோம்னா நம்ம எங்க தேடிட்டு இருக்கிறோம்? இருள் இருந்த பாதை. என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். 2 சாமுவேல் 11:3 பாருங்க. இதுவும் கூட அந்த பின்மாற்றத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும். எந்த டைம்ல விசாரிக்கிறாரு? அது மாலை அப்படின்னா ஒளி மங்கி போகிற. ஆமா, இருட்டு. இந்த இருள தான் அங்க பாவம் செய்யறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு எபிரேயர் 12:25 பிற்பகுதியை நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 12 பிற்பகுதி. இது 2:1 எபிரேயர் 12:25. எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால்
எப்படி தப்பிப்போம்? எப்படி தப்பிப்போம்? புரியுதுங்களா? பரலோகத்திலேருந்து சத்தம் வந்துச்சு, வசனங்கள்லாம் கேட்டு அதுதான் சத்துன்னு சொல்லி பின்மாற்றம் அடையாமல் ஓடணும்னு வந்தாச்சு. ஆனால் நமக்கு யாராவது கூப்பிட்டாங்களா? பேதுரு மாதிரி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்மளை. இல்லை நாம் யாராவது கூப்பிட்டுருக்கோமா இல்லைன்னு பார்க்கணும், செக் பண்ணணும். பேதுரு மாதிரி கூப்பிட்டு வாங்க போகலாம் அப்படின்னா போயிடுறதா பின்பற்றி? போகக்கூடாது. பின்மாற்றத்துக்குள்ளான அழைப்புக்குள்ளார நம்ம போகக்கூடாது. இப்போ யோசுவா 23ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசித்து பார்த்தீங்கன்னா பாடம் முடிஞ்சிச்சு. இதில் ரொம்ப ஒரு அக்கறையான ஒரு பாடம் இருக்கும், அக்கறையான வசனம் இருக்கும். பாடங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் பாருங்கள். யோசுவா 23ஆம் அதிகாரம் 11. ஆகையால் உங்கள் தேவன் பின்மாற்றத்திலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு ஒரு எண்டு வைக்கிறேன். இந்த எண்டு நீங்க பாருங்க. இந்த வசனம் படிச்சீங்களாவே சப்ஜெக்ட், இப்போ நான் எடுக்கலாம் சப்ஜெக்ட், நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. யோசிச்சு 23 ஆகையால் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி, யார் இடத்துல? கடவுள்கிட்ட அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இருக்கிறோமா? கடவுள்கிட்ட அன்பு கூறும்படி எதை எப்படி இருக்கணும்? உங்கள் ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கை. நம்ம அன்பு கூறுறதுல நமக்கு நம்ம மேல அக்கறை இல்லைன்னா நாம என்ன ஆயிரும்? வீழ்த்தப்பட்டு விடுவோம். அடுத்தது வாசிக்கலாம். நீங்கள் பின்வாங்கி போய் நான் எதுக்கு வேணாம், இந்த சத்தியமும் வேணாம், ஒன்று வேணாம், நான் வந்த இடத்துக்கே போறேன், அங்கேயே நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க ஒரு வேளை வேறு விதமாக திங்க் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்குது பாருங்க. உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், உலகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல சம்போஜனமா வாழ்றது எல்லாமே கூடுகிறது. நம்ம இங்கிருந்து போயிட்டோம்னா அவங்களோட எல்லா ஐக்கியத்தோடு இருந்தோம் அப்படின்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள்ட்ட அவங்க பிரிக்க மாட்டார். நீங்க போயிட்டீங்கன்னா அங்கேயே இருப்பா, எங்க போய் சேர்ந்து அங்கேயே இரு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் நீங்க சாகர வரைக்கும் எங்கதான் இருக்கணும்? யாரோட போனீங்களோ அங்கேயே தான் இருக்கணும். புரியுதுங்களா? அங்கேயே இருந்து என்ன நடக்கும்? அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும், யார் இருப்பாங்க? அவங்க யாரு எங்க போனீங்களோ அவங்களே என்ன ஆயிடுவாங்க? உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும், உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும், உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியோங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? புரியுதா? இந்த வசனம் புரியுதுங்களா? யூதர்களை யாருக்கு சொல்லணும்? நமக்கு. இப்போ ஒருவன் பின்வாங்கி போயிட்டானா, தேவன் அற்றவர்களாக போயிட்டான் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும்? அங்கேயே விட்டுருவாராம். அங்கேயே விட்டு என்ன பண்ணுவாங்க? உங்களை நான் அடிக்க மாட்டேன், நீங்கள் சாவடிக்கு எங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும். அதில் என்ன இருக்கும்? உங்கள் கண்ணுக்கு எது முள்ளா இருக்கும் பாருங்க. உங்கள் கண்களுக்கு பாருங்க, அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும், வலையை விரித்து வச்சுக்கிற கண்ணியாகவும் வலையாகவும், உங்கள் விழாக்களுக்கு விழாவில் சவுக்கா அடிச்சு பாருங்க. இந்த பட்டை கையை எடுத்து இங்கே அடித்தாலும் ஒன்றும் பண்ணாது, விழா எலும்பில் அடிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். மூச்சு தப்பு பிடிச்சிக்கும் நமக்கு. அந்த இடத்துல மட்டும் அடிக்கூடாது, எங்கே வேணால் அடித்தாலும் இந்த இடத்துல கை அதுக்கு தான் கொடுத்துருக்க பாதுகாப்பு கடவுள். இப்படி கையை தூக்கி இங்கே அடிச்சோம்னா என்ன ஆகும்? பயங்கர வழி இருக்கும். அப்போ உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும், உங்கள் கண்களுக்கு கண்ணில் எது படக்கூடாது? தூசே படக்கூடாது. முள்ளு குத்துனா அவங்க அப்படி இருப்பாங்க. கண்களுக்கு முள்ளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அப்புறம் இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். இதுதான் நமக்கு. நம்மளுடைய கடவுளுடைய வார்த்தையில் ஏதாவது குறைவு இருக்கா? குறைவில்லை. தெரிஞ்சு தெரியாமல் நான் போயிட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு எதாவது இருக்கா? அறிந்தோ அறியாமலையோ நான் உலகத்தில் போயிட்டேங்க, அறிந்தோ அறியாமலோ என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்ந்தேனே, பின்மாற்றத்தில் போயிட்டேனே. அவர் கூப்பிட்டாரு, பேதுரு தாங்க சபை வாய்ப்பில் சாவி கொடுத்துக்கிட்டே கூப்பிட்டாருங்க, நான் போயிட்டேங்க அப்படின்னு மூத்த சகோதரர் சொன்னாருங்க அப்படின்னு நம்ம இப்போ அவர் பின்னாடி போயிட்டோம்னா எங்கே போக வேண்டியதான்? அங்கேயே போங்கன்னு விட்டுருவாரு. அங்கேயே சவுக்கு
எல்லாமே அங்கேயே இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்க வேண்டியது நம்ம நிலைமை ஆகிடும். அப்போது பின்வாங்குதல் கூடாத அளவுக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து விடக்கூடாது என்பது தான் முக்கியமான நோக்கம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் உங்கள் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.